ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு துர்முனியினுடைய ஆட்டமும் பயங்கரமும் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1995 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சரண்யா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சரண்யா இப்போது தங்கியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1995 காலகட்டத்தில் காளிச்சாமி மற்றும் சோலையம்மாள் அப்படிங்கிற ஒரு தம்பதி இருந்திருக்காங்க. இந்த காளிச்சாமி அப்படிங்கிற இந்த நபருக்கு ஹார்பரில் தாங்க வேலை. நைட்டு 9 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் கூட தூத்துக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் கூடிய அவங்களுடைய கிராமத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுங்க. அதற்கு முக்கியமான காரணம், இந்த காளிச்சாமி அப்படிங்கிறவர் ஹார்பர்லேருந்து கிளம்பி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வரக்கூடிய பஸ்ஸில் ஏறுவாருங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வந்து நிற்காதுங்க. அதற்கு முன்பாகவே ஒரு மேம்பாலம் இருக்குங்க. அந்த மேம்பாலம் பகுதியிலேயே பஸ் நிற்கக்கூடிய காரணத்தினால இறங்கிடுவாருங்க. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் இவங்களுடைய கிராமத்துக்கு நடந்தே வரணுங்க. அதனால தான் ஹார்பரில் 9 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் கூட வீட்டுக்கு வருவதற்கு 11 மணி ஆகுதுங்க. இதை தொடர்ந்து ரொட்டீனாக காளிச்சாமி வேலையாக செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. இதுலேயும் மிக குறிப்பாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மேம்பாலம் இருக்கக்கூடிய பஸ்லேருந்து இறங்கக்கூடிய பகுதியில் ஒரு சைக்கிள் ஒன்று போட்டுருவாருங்க. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டா 2.5 கிலோமீட்டர் தூரம் கிராமத்துக்கு வந்து சேருவது வழக்கங்க. இப்படி இருக்கும்போது இந்த காளிச்சாமி அப்படிங்கிறவர் 95 காலகட்டத்தில் எப்போதும் போல ஹார்பர் வேலைக்கு போயிட்டாருங்க. அந்த டைமில் இந்த சோலையம்மாள் அப்படிங்கிற அவங்களுடைய மனைவிக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குங்க. அந்த பெண் குழந்தையை இந்த மின்னஞ்சல் என்ற சரண்யாவுடைய அம்மா கிட்ட வச்சுக்கம்மா, நான் வாய்க்காலில் போய் துணி துவச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரண்யாவுடைய அம்மா உச்சி வெயில் நேரமாக இருக்குது, இந்நேரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயந்தரம் சீவலப்பேரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு பக்கத்துலேயே வருவாங்க. அந்த சீவலப்பேரி தண்ணி வரும்போது துணியை அலாசிக்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த சோலையம்மாள் அப்படிங்கிறவங்க கேட்கவே இல்லைங்க. சாயந்தரம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டா, விளையாண்டுட்டு இருப்பா, அதனால் நான் இப்பயே போய் அலாசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவுடைய அம்மா சொல்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே இவங்க துணி அலாசக்கூடிய வாய்க்கால் இருக்குங்க. ஆனால் கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் போய் இவங்க வந்து துணி துவைக்க முடியாதுங்க. 95 காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போதும் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடக்கக்கூடிய கிராமத்தில் வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை அழிக்கக்கூடிய இந்த விஷயமாக இருக்கக்கூடிய ஜாதி வந்து தலைத்தோங்கி இருக்குங்க. அந்த காரணத்தினால 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வாய்க்காலில் போய் இவங்க வந்து துணி துவைக்க முடியாதுங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜாதியில் இவங்களை கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதை விடுத்து அந்த 1 கிலோமீட்டர் தாண்டி மறுபடியும் ஏரிக்கரை ஓரத்துலேயே போனோம் அப்படின்னா பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தில் ஏறணும் அப்படின்னா அங்கே ஒரு வாய்க்கால் பகுதி இருக்குங்க. அங்கே தான் போய் இந்த சமூகத்தினர் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு இருக்குங்க. அந்த காரணத்தினால இந்த சோலையம்மாள் அப்படிங்கிறவங்க 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையில் துணி துவைக்காம அங்கிருந்து மறுபடியும் 3/4 கிலோமீட்டர் ஏறி ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் போய் துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆலமரத்தை பகல் நேரத்தில் பார்த்தாவே பயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலமரத்தில் பழங்காலமாகவே ஒரு துர்முனி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குங்க இந்த கிராமத்தாருக்கு. ஆனால் இந்த சோலையம்மாள் அப்படிங்கிறவங்க இந்த கிராமத்திற்கு கல்யாணமாகி வந்து 6 வருட காலகட்டம் தாங்க ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் கூட அந்த ஆலமரத்தில் இவங்களுக்கு வித்தியாசமாக இது வரைக்கும் எந்தவித அசம்பாவிதமும் தட்டுப்பட்டதே கிடையாதுங்க. அதனால் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த ஆலமரத்தை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கரையில் துணி அலசலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
கரெக்டாக அந்த மரத்தை தாண்டி போய் துணியெல்லாம் அலாசி முடிக்கிறாங்க. அலாசி முடிச்சு உச்சி வெயில் நேரம் 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. சரி கிராமத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது டயர்டாக இருந்திருக்குங்க. சரி அந்த ஆலமரத்துக்கு அடியில் இலைப்பாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிழலில் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லுதுங்க. உடனே யதார்த்தமாக ஆலமரத்தினுடைய உச்சியில் பார்க்கும்போது சோலையம்மாளுக்கு ஒரு பயங்கரம்ங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலமரத்தினுடைய உச்சியில் ஒரு கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆண்மகன் உட்காந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை பார்த்த உடனே சோலையம்மாள் டக்குன்னு நடுங்கி போயிட்டாங்க. ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்த காரணத்தினால துணி எடுத்துட்டு ஒரு 20 அடி தள்ளி நின்றுட்டாங்க. தள்ளி ஓடி வந்து மறுபடியும் அந்த ஆலமரத்தை பார்க்கும்போது கொலையே நடுங்கி போச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆலமரத்தினுடைய கிளையில் உட்காந்துருந்த அந்த மர்மமான உருவம் வாய்க்காலனுடைய கரையவே பார்த்துட்டு இருக்குங்க. அதை சோலையம்மாள் பார்த்துட்டு அப்போதும் எங்களுக்கு சின்ன டவுட்டுங்க, யாராவது பெண்களை குளிப்பதற்காக இப்படி பார்க்குறாங்களா உள்ளூர்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் வாய்க்காலை பார்க்கறது டக்குன்னு சோலையம்மாள் சைடு திரும்புதுங்க. திரும்பின உடனே அந்த முகத்தோற்றம் மற்றும் உருவத்தோற்றத்தை பார்த்த உடனே சோலையம்மாள் நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு மனுஷனே கிடையாதுங்க. விகாரமான உருவத்தோட்டத்தில் ஒரு 7 அடி 8 அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரமே மேலே முட்டுற மாதிரி அந்த உருவத்தோற்றம் வந்து உருவாகிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை பார்த்த உடனே சோலையம்மாள் துணிகளை இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டம் பிடிச்சி ஊருக்கே வந்துட்டாங்க. ஊரினோட எல்லை வர வரைக்குமே சோலையம்மாள் திரும்பியே பார்க்கலைங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்த உடனே யதார்த்தமாக மறுபடியும் அதுக்கான வருதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவங்க நினச்சது சரிதாங்க. அவ்வளவு பெரிய உருவம் வந்து கிட்டத்தட்ட பனைமரம் உருவத்துக்கு வளர்ந்த மாதிரி இருக்குதுங்க. டக்குன்னு இவங்களுக்கு பின்னாடி ஒரு 30-40 மீட்டர் தூரத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே உடம்பே நடுங்கி போய் வேகமாக வீட்டினுடைய காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. 95ஆம் காலகட்டத்தில் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் வீடுகள் வந்து கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த உருவம் பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி தான் தெரியுது. உடனே சோலையம்மாள் அந்த அலாசி கொண்டு வந்த துணியை வந்து காய வைக்கும் கூட இல்லைங்க, திண்ணியில் போட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் உலக்கை இருந்திருக்குங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல தைரியமானவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அமானுஷங்களை பார்த்துருப்பாங்க. அந்த காரணத்தினால வீட்டுக்குள்ளே ஓடி போய் உலக்கை இருந்திருக்குங்க, நெல்லு குத்துற உலக்கை. அந்த உலக்கையை எடுத்து வந்து அந்த காம்பவுண்ட் கேட்டு பக்கத்தில் வீசலாம்னு சொல்லிட்டு வீசுறாங்க. பெரும்பாலும் இந்த உலக்கையை வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க போட்டு அப்படின்னா துர்சக்திகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் நம்பிக்கைங்க. அதை நினைச்சு சோலையம்மாள் அந்த துணிகளை திண்ணை பக்கத்திலேயே போட்டுட்டு வேகமாக ஓடி போய் உலக்கையை கொண்டு வந்து வாசப்படி பக்கத்தில் இப்படி போட்டாங்க. அப்படி போட்டு வேகமாக ஓடி வந்து வீட்டுக்குள்ள உளுத்தாப்பால் போட்டு படுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஆகுதுங்க. எந்திரிச்சு போய் இது இருக்குதா இல்லையான்னு பார்க்க கூட பயம். 10 நிமிடம் கழிச்சு டக்குன்னு யாரோ வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க. இங்கிருந்துட்டே பயத்தோடு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த குழந்தைய எடுத்து போய் கொடுத்தாங்கல்ல சரண்யாவனுடைய அம்மா, அவங்க தான் சோலையம்மாளுடைய குழந்தையை தூக்கிட்டு கையில் வச்சுட்டு நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்த உடனே எதுக்காக இன்னாத்திக்கு வந்து துணியை அலாசன துணியை கூட காய வைக்காம உள்ளே வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒன்றுமில்ல டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்ததுனே படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோலையம்மாள் சொல்கிறாங்க. அதற்கு பின்பு பாப்பா அழுகிறாக்கா அதனால தான் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது சரண்யாவுடைய அம்மா சோலையம்மாவை பார்க்கும்போது ஏதோ பயந்த தோட்டத்தில் இருந்திருக்காங்க. என்னக்கா ஆச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கழிச்சு காஃபி போட்டு சரண்யாவுடைய அம்மாவுக்கு சோலையம்மாள் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சரண்யாவுடைய அம்மாவை பொறுத்தளவு அந்த கிராமத்தில் சின்ன வயதுலேருந்தே சொந்த கிராமங்க அங்கேயே இருக்கிறவங்க. இவங்ககிட்ட அந்த ஆலமரத்தை பற்றி கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோலையம்மாள் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆலமரத்தில் அப்படி என்னதான் இருக்குது, அங்கே ஏன் போக வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே இந்த மின்னஞ்சல் என்ற சரண்யாவுடைய அம்மா உள்ளூர்வாசி அப்படிங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த விஷயங்களையும் போட்டு உடச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆலமரத்தில் நிறைய உள்ளூர்காரங்களுடைய மரணம் நடந்திருக்காங்க. அதற்கு பின்பு தான் அந்த ஆலமரத்தில் ஒரு கெட்ட முனி துஷ்ட முனி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பேச்சியம்மன் காவல் தெய்வத்துடைய பூசாரியும் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசி முடிச்சிருக்காங்க. பகல் மற்றும் இரவு நேரம் பெரும்பாலும் அங்கே தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மீறி தான் இந்த சோலையம்மாள் துணி துவைக்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சி வெயில் நேரத்தில் போயிருக்காங்க. அதற்கடுத்து சரண்யாவுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி நிறைய மரணங்கள் ஏற்பட்ட காரணத்தினால அந்த ஆலமரத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே கூட்டம் கூடி முடிவெடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வேற வழி இல்லை, இந்த உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம போய் துணி அலசன்னு சொன்ன காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நம்ம போய் அலச வேண்டியதாக இருக்கா. ஆனால் அப்படி போனாலும் கூட நாங்கள் கூட்டமாக தான் போவோம், அதனால தான் நீ தனியாக போனோம் அப்படின்னா வேண்டாம் அப்படி சொல்லி சொன்ன அப்படி சொல்கிறாங்க. சரி அதற்கடுத்து என்ன நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் விடாமல் சரண்யாவுடைய அம்மா சொல்லி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகவாதியும் அவங்களுடைய மனைவியும் கிராமத்துக்கு வந்திருக்காங்க. கிராமத்துக்கு வந்து பெரியவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆலமரத்தில் ஒரு துஷ்ட முனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதை என்னுடைய வசப்படுத்தி இங்கிருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். அப்படி நான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, இந்த மாதிரி
மரணங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க எவ்வளவோ அந்த மாந்திரிகவாதிகிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண முனி கிடையாது, உங்களுக்கு மிஞ்சிய சக்தியாக இருக்குது, நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் தடுத்து தாங்க பார்த்துருக்காங்க. அதற்கடுத்து கேட்காம இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுல, நான் எப்படியும் அதை கட்டுப்படுத்திடுவேன், நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி அங்கே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடம் இருக்குங்க, அந்த மடத்தில் கூட்டம் கூடிதாங்க இப்படி பேசுகிறாங்க. எவ்வளவு சொல்லியும் ஊர் பெரியவங்க வந்து ஒத்துக்கவே இல்லைங்க. அதற்கு பின்பு நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் நாங்கள் போய் அந்த முனியை வந்து கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி சொன்ன காரணத்தினால இதற்கு மேலே உங்கள் இஷ்டம், ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விபரீதத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிட்டாங்க. அதற்கு பின்பு பகலில் வந்த அந்த மாந்திரிகவாதி அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடத்திலேயே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இரவு 12 மணி தோராயமாக அந்த துஷ்ட முனியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக மனைவி மற்றும் மாந்திரிகவாதி அந்த ஆலமரத்துக்கு போகிறாங்க. ஆலமரத்துக்கு போயிட்டு அந்த மாந்திரிகவாதி மற்றும் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து அந்த ரிச்சுவல் மாதிரி அந்த முனியை வர வைப்பதற்காக ட்ரை பண்ணுறாங்க. என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அந்த மாந்திரிகவாதி சடனாக அவங்களுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை விட்டு எந்திரிச்சு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி போய் ஒரு வேலி மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பாரு, நீங்கள் இருக்க வேண்டாம், நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, கணவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வந்து கைதேர்ந்தவர் மாந்திரிகத்தில், அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் ஒரு வேலி மாதிரி கூடிய பகுதியில் நின்றுட்டு நடக்கக்கூடிய பூஜைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த மாந்திரிகவாதி பூஜைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு 5 நிமிடத்திலேயே அந்த ஆலமரமே மொத்தமாக குலுங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலமரத்திலிருந்து சட்டார்னு மேலேருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த மாதிரி விழுந்த உடனே அந்த இடத்த மாந்திரிகவாதியினுடைய மனைவி பார்க்குறாங்க. அப்போது அங்கிருந்து ஒரு 7 அடி 8 அடி உருவத்தில் ஒரு விகாரமான ஆண்மகனுடைய தோற்றம் மாதிரி இருக்குங்க. வந்து மாந்திரிகவாதிக்கு பேக் சைடு நின்றுட்டு அவரை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கையோங்கும் போது டக்குன்னு அவங்களுடைய மனைவி அங்கிருந்து பயந்து ஓட்டம் பிடிச்சி, கண்டிப்பாக ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி சாதாரண கிடையாதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய் கூட்டிகிட்டு வரலான்னு ஓடிட்டாங்க. அங்கே போய் தூங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் எழுப்புறாங்க மாந்திரிகவாதியினுடைய மனைவி. என்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்க, அவர் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு, அவரால் தப்பிக்க முடியாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே மாந்திரிகவாதியினுடைய மனைவி திட்டுறாங்க. காலையில் பகல் டைமில் அவ்வளோ தூரம் சொன்னமே கேட்க மாட்டேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 20 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனையாக அழுகிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த பேச்சியம்மன் கோவில் பூசாரி தடுத்துட்டாருங்க. இப்போ போனோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கும் ஆபத்து, காலையில் வரைக்கும் நம்ம இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த முனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதியை பார்த்துருச்சு அப்படின்னா அவர் உயிர் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய கிராமத்துக்கே அழிவு ஏற்படும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த வாலிபர்களும் பயந்து போய் நின்றுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆலமரத்தில் எக்கச்சக்கமான உயிர்கள் போயிருக்குங்க, எல்லாம் இளம் வயசு வாலிபர்களுடைய உயிர்கள் தான். ஸோ இதையெல்லாம் யோசிச்சு காலையில் 5 மணி 5:30 மணிக்கு சூரிய உதயம் ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க அந்த வில்லேஜர்ஸுக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துலையே அந்த மாந்திரிகவாதி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஆலமரத்தையே பார்த்துட்டு இருக்காருங்க. அதற்கு பின்பு இங்கிருந்து சத்தம் போட்டு பார்க்குறாருங்க, எந்த வித பதிலும் சொல்ல. அப்போது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி பக்கத்தில் போய் என்ன சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் கையில் தொட்டாதாங்க. தொட்ட அடுத்த செகண்டே அப்படியே நின்றுட்டு இருந்த ஒரு குப்பரக்க விழுந்துட்டாருங்க. விழுந்த பிறகுதான் தெரியுதுங்க அவங்களுடைய மனைவி பயந்துட்டு ஓடி வரும்போது எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரோ அதே இடத்துல தான் காலையில் வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சடலமான காரணத்தினால அப்படியே அசையாமல் அவருடைய சடலம் மட்டும் நின்றுருக்குங்க. தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக அவரை போய் குப்பரக்க திருப்பி போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய மனைவிக்கு மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. முன்னாடி நாள் பகலில் தான் அந்த மாந்திரிகவாதியை ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் பார்த்தாங்க. அவ்வளவு சிகப்பாக கேரளாக்காரர் மாதிரி இருந்தாராங்க. ஆனால் உடம்பு முழுவதும் கருப்படிச்சு போய் தலைமுடியும் பாடியும் வந்து என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னே தெரியலீங்க, அவ்வளவு கருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்பை தொடவே முடியலைங்க, பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. அதற்கு பின்பு மாந்திரிகவாதியினுடைய ஒய்ஃப் மூலியமாக அவங்களுடைய சொந்தக்காரங்களும் தகவல் சொல்லி இவருடைய பாடி எடுத்து போய் அடக்கம் பண்ண போயிட்டாங்க. அன்றைய மாலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து அந்த மடத்தில் ஒரு கூட்டம் போட்டுறாங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க, அந்த ஏரியாவுக்கு யாரும் போகாதீங்க, உச்சி வெயில் நேரம் அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை விதிக்கிறாருங்க ஊர் பெரியவங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. ஊர்க்காரங்க யாருமே அந்த ஆலமரம் சைடு போகாமல் தான் இருந்தாங்க. 1 மாத காலகட்டம் கழிச்சு இவங்க ஏரியாவை சேர்ந்த ஒரு 4-5 நபர்களுங்க, அவங்க எல்லாமே வயசு பசங்க அப்படி சொல்லலாங்க, தண்ணி அடிச்சுட்டு அந்த மடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு உட்காந்துருக்காங்க நைட்டு நேரத்தில். அப்படி இருக்கும்போது 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த மாந்திரிகவாதியை பற்றி பேசின டாபிக் வருதுங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாமல் அங்கே ஒன்றும் கிடையாதா, அந்தாலும் எப்படி செத்தானே தெரியல, அதற்கும் அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட முனிக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்படி ஒரு முனியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாருங்க. அப்போது இதன் மேலே முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இவ்வளவு தைரியமாக பேசுகிறீல்ல, நீ ஆம்பளையாக இருந்தால் ஒரு நாள் நைட்டு மட்டும் போய் அந்த ஆலமரத்துக்கு கீழே படுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க விளையாட்டுத்தனமா. அதை கேட்ட உடனே கண்டிப்பாக நான் போய் படுத்துட்டு வரேன், படுத்துட்டு வந்தால் 1 மாதம் முழுவதும் எனக்கு சரக்கு நீ தான் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரீ அப்படின்னு
சொல்லியிருக்காருங்க. இவரும் வந்து விளையாட்டுக்காக தான் சொல்கிறார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கலைஞ்சு போயிட்டாங்க. கலைஞ்சு போனவங்க அந்த நபர் தைரியமாக பேசின சவால் விட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு நைட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிருக்காருங்க. கிளம்பி போகும்போது பாதுகாப்புக்காக ஒரு தீப்பந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. இவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா கெட்ட சக்திகள் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உள்ளூரோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தாலும் கூட நெருப்பு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தம் கட்டி நேராக அந்த ஆலமரத்தில் போய் படுத்துட்டாருங்க. அந்த ஆலமரத்தில் போய் படுத்த அந்த இளைஞர் வந்து வரவே இல்லைங்க. காலையில் 9 மணி தோராயமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பளத்துக்காக தாங்க அந்த குடிச்சவங்க வாலிபர் எல்லாமே வேலை செய்கிறாங்க. ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. உப்பள கம்பெனிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அந்த சவால் விட்ட நபர் மட்டும் இல்லைங்க. அவங்களுடைய வீட்டில் போய் கேட்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மரத்தில் போய் நைட் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்காரு. ஆனால் ஆலமரத்துக்கு போயிருக்காரு. மரத்தில் வந்து செக் பண்ணும்போது அந்த நபரை காணுங்க. அதற்கடுத்து ஒட்டுமொத்த ஊர் முழுவதும் தேடி பார்த்து எங்கேயுமே காணாத காரணத்தினால நைட்டு வந்து குடிச்சுக்கிட்டு அந்த சவால் விட்ட ஆலமரத்தை பற்றி ஞாபகம் வருதுங்க. உடனே அவசரமாக ஊர் மக்கள்கிட்ட சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஊர் மக்களும் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது மறுபடியும் அதே ஷாக் தாங்க. எப்படி வந்து அந்த மாந்திரிகவாதி நின்றுக்கிட்டே போய் தொட்ட உடனே விழுந்தாரோ அதே மாதிரி தாங்க அந்த வாலிபரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆலமரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருக்காரு. போய் தொட்டு பார்த்து அடுத்த செகண்டே அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. அதற்கு பின்பு அவரை பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் நடுங்கி போயிட்டாங்க. அந்த மாந்திரிகவாதிக்கு நடந்த மாதிரியே முடி மற்றும் பாடி ரெண்டுமே ஒரே கடல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கருப்படுத்துச்சுங்க. அதே மாதிரி அந்த சரவத்தை தொட்டு பார்த்த உடனே பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குங்க. அதற்கு பின்பு அந்த பையனுடைய பாடியை ஊருக்குள்ளே கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டாங்க பயந்து போய். அதனால் அந்த ஆலமரத்துலேருந்து நேராக சுடுகாட்டுக்கு எடுத்து போய் அங்கேயே அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க. இனிமேலாவது விபரீதத்தை உணர்ந்துக்குங்க, யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் உச்சி வெயில் நேரம் மற்றும் 6 மணிக்கு மேலே யாரும் போகிறது கிடையாதுங்க. அப்படியே அந்த வாய்க்கால் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா துணி அலச போனாங்க அப்படின்னா கூட்டமாக தாங்க போயிட்டு வருவாங்க. ஆனால் அன்றைய நாள் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த சரண்யாவுடைய அம்மா சோலையம்மாளுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதை கேட்ட உடனே சோலையம்மாளுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அவங்களுக்கு இது நடந்தது அன்றைய மதியம் வந்து 12 மணி 1 மணி தோராயமாங்க. அதற்கு பின்பு எதுக்காக இதை கேட்ட அப்படி சொல்லும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து நம்மளை திட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எதுவும் இல்லடி சும்மா தான் கேட்ட தெரிஞ்சுக்கிறக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காராக்க கிளம்பிட்டாங்க. சோலையம்மாள் வந்து அந்த நிகழ்வு நடந்த காரணத்தினால பயங்கர காய்ச்சல் வந்து குளிர்காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. அன்றைய இரவு ஹார்பருக்கு போன காளிச்சாமி எப்போதும் போல வேலை முடிஞ்சு 9 மணிக்கு பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்துக்கு வந்த உடனே மேம்பாலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நிறுத்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால இறங்கிட்டாருங்க. அன்றைய நாள் காலையில் கிளம்பும்போது சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சராக இருந்த காரணத்தினால சைக்கிளும் எடுத்துகிட்டு போகலீங்க. அங்கே இறங்கி நேராக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக இவங்க போகக்கூடிய வழித்தடத்தில் தான் அந்த ஏரிக்கரை இருக்கக்கூடிய ஆலமரம் பகுதி இருக்குங்க. அந்த ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகக்கூடிய வழித்தடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்குது. பெரும்பாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையை கீழே தொங்க போட்டுட்டே காளிச்சாமி போயிடுவாருங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் அதே மாதிரி அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் பக்கத்தில் கிராஸ் ஆகி போகும்போது டக்குன்னு ஒரு பெரிய ஷாக்குங்க இந்த காளிச்சாமிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலமரத்தை நோக்கி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பத்தனத்தை வச்சுட்டு வேகமாக யாரோ நடந்து போகிற மாதிரி இந்த காளிச்சாமி யதார்த்தமாக பார்க்க தர்றாருங்க. பார்த்த உடனே யாரோ வெளியூர்காரங்களாட்டுக்கு தெரியாமல் போவாங்களாட்டுக்கு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிச்சாமிங்கிறது சத்தம் போட்டு யார் யானி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாருங்க அந்த நபர் போகக்கூடிய பகுதிக்கு. கரெக்டாக அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தூரம் காளிச்சாமி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சேர்ந்து ஒரு குரல் கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணா அங்கே போகாதனா அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு காளிச்சாமி டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நின்றுருக்காருங்க. சரி யாரோ ஒருத்தர் ஊருக்கு போவதற்காக தான் வழித்தடத்தில் நடந்து போகிறவரதானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா வெளியூர்காரனாட்டுக்கு நம்ம போய் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீ போகாதனா உண்மையிலேயே மனுஷன் கிடையாது, அது ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. யாரா இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இருட்டில் நிற்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இவருக்கு பெரிய ஷாக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர் வந்து இறந்து போனார்ல தீப்பந்தத்தோடு, அந்த நபர் தாங்க இப்போது அங்கே நிற்கிறாரு. காப்பாற்றுவதற்காக தான் காளிச்சாமி நீ போகாதனா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பக்கத்தில் நெருங்கி வந்து பார்த்த உடனே காளிச்சாமிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. நான் தான் விளையாட்டுத்தனமாக இங்கே வந்து உயிர் போயிருச்சுன்னா யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அண்ணா அது வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு காற்றில் கரைகிற மாதிரி அந்த இறந்து போன வாலிபரனுடைய ஆன்மா கரைஞ்சு போச்சுங்க. அதே நேரத்தில் தீப்பந்தத்தோடு அங்கே ஆலமரத்துக்கு பக்கத்தில் போன உருவம் வந்து பார்த்தீங்கன்னா காளிச்சாமியை ஏமாற்றுவதற்காக ஒரு விஷயம் மாதிரி பண்ணியிருக்குங்க. அது உண்மையிலேயே ஆளே கிடையாது. அப்போது வந்துருச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஆலமரத்தை நோக்கி திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி பகல் டைமில் பார்த்த மாதிரி ஆள் உயரத்திற்கு அந்த உருவம் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் அந்த இறந்து போன வாலிபரனுடைய ஆன்மா இவரை காப்பாற்றுவதற்காக வாய்ஸ் மட்டும் கேட்குதுங்க, போயிருந்தா அது உங்களை விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லக்கூடாது பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாருங்க. பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க சோலையம்மாள் வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்களும் சொல்லல, சொன்னா திட்டுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கணவர் வரதை பார்த்துட்டு எனக்கு காய்ச்சலா இருக்கு, நீங்களே சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நடந்த நிகழ்வுகளையும் யோசிச்சு பார்த்து பயந்து போய் எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையிலிருந்து 2 பேர்த்துக்கும் பயங்கர காய்ச்சலுங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் காளிச்சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு வேலைக்கு போக முடியலைங்க. சோலையம்மாளும் படுக்கையாக இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வாரமும் நைட்டெல்லாம் இவங்களுடைய வீட்டில் சில மர்மமான விஷயங்கள் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நள்ளிரவு 1 மணி to 2 மணிக்குள்ள டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் யாரோ பயங்கரமாக அழுகிற மாதிரியும் அணத்துற மாதிரியும் சத்தம் கேட்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டினுடைய ஜன்னலை திறந்து பார்க்கும்போது காளிச்சாமிக்கு அவருடைய ஈரக்குலையே நடுநடுங்கி போயிடுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆலமரத்தில் பார்த்த அந்த பனைமரம் உயரத்துக்கு இருக்கக்கூடிய அதே முனி கரெக்டாக நள்ளிரவு நேரத்தில் இவங்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் பக்கத்தில் நின்று இவங்களுடைய வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடுற மாதிரி ஆங்காரமாக நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வார காலகட்டம் காதுக்கு பக்கத்துல யாராவது பெருமூச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. அதனால தான் ஜன்னலை திறந்து பார்த்த காளிச்சாமிக்கு இந்த நிகழ்வு தென்பட்டுருக்குங்க. அதற்கு பின்பு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே காளிச்சாமி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு நடந்ததை சொல்லிட்டாருங்க. அவர் சொன்ன பிறகு சோலையம்மாளுக்கும் அன்றைய மதியம் நடந்த விஷயத்தை கேட்ட உடனே கணவன் மனைவிக்கு சண்டை ஏற்பட்டுருச்சுங்க. எல்லாத்துக்கு காரணம் நீதானடி, எனக்கு முன்னாடியே நீ போய் இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்த காரணத்தினால தான் அது விடாமல் என்னை இப்படி என்னையும் சிக்க வைக்க பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துருச்சுங்க. இதை மின்னஞ்சல் அனுப்பின சரண்யாவுடைய அம்மா காதில் கேட்டாங்க. அதற்கு பின்பு ஊர் பெரியவங்கிட்ட சொன்ன உடனே ஊர் பெரியவங்க இவங்க 2 பேர்த்தையும் வந்து அந்த மடத்தில் கூட்டம் கூட்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் தயவு செய்து இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கிராமத்தையும் அந்த துஷ்ட முனிகிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கோவப்பட்ட காளிச்சாமி நான்லாம் போக முடியாது, இது என்னுடைய சொந்த ஊர், அது மட்டும் இல்லாமல் ஜாதியில் வந்து பெரிய ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கரையிலேயே துணி அலாச விட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று இருக்காது, அதையெல்லாம் விட்டுட்டு எங்களை ஊரை விட்டு காலி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாருங்க. ஆனால் இதற்கு பின்பு டெய்லியுமே இவங்களால் தூங்கவே முடியலைங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்காக வெளி சைடில் தாங்க அந்த பாத்ரூமாக இருக்குது, போக கூட முடியறதில்ல. நைட் எல்லாம் அந்த பெருமூச்சு விடுற மாதிரியும் அங்கே சுற்றி வந்து யாரோ ஒரு மர்மமான உருவம் நிற்கிற மாதிரியுமே உணர்வு தென்பட்டுருக்குங்க. இதற்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு இந்த காளிச்சாமி மற்றும் சோலையம்மாள் அப்படியே ஹார்பருக்கு பக்கத்தில் தூத்துக்குடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீடு எடுத்து அங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்களாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வரவே இல்லையாமங்க. காளிச்சாமி மற்றும் சோலையம்மாள் குடியிருந்த வீடு குட்டிச்செவரு மாதிரி தாங்க இருக்காமங்க. ஆனால் சரண்யா அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் பக்கத்து வீட்டுக்காரங்க மாடி வீடெல்லாம் கட்டி நல்லா தாங்க இருக்காங்களாமா. காளிச்சாமி மற்றும் சோலையம்மாள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனதுக்கு பின்னாடி இந்த துஷ்டமுனி இங்கே வரவே இல்லையாமங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்பு ஊர்க்காரங்க எல்லாமே பயந்து போய் எப்படியாவது இந்த துஷ்டமுனியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய மாந்திரிகவாதிகளை போய் பார்த்துருக்காங்க. ஆனால் நடந்த நிகழ்வுகளையும் யோசிச்சு பார்த்து யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. கடைசியாக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் வர்றேன், நான் வந்து கட்டுப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களோடு வந்திருக்காருங்க. வந்தவர் அன்றைய நாள் பகல் முழுவதும் மடத்தில் வந்து தங்கியிருந்து நைட்டு வந்து சீடர்களை கூப்பிட்டு நேராக அந்த ஆலமரத்துக்கு போயிருக்காருங்க. ஆலமரத்தில் போய் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு சீடர்களோடு சேர்த்து அந்த கேரளா மாந்திரிகவாதி ஊருக்குள்ளே ஓடி வந்துட்டாருங்க. வந்தவர் கத்திக்கிட்டே பயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருக்காருங்க. ஊர் பெரியவங்க எல்லாமே மடத்தில் தாங்க உட்காந்துருக்காங்க, எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களை பார்த்த உடனே என்னாச்சாமி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயவு செய்து நீங்கள் அந்த ஆலமரம் பக்கத்தில் இனிமேல் போகாமல் இருங்க, அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம நினச்ச சக்திக்கு மேலே இருக்குது, அதனால் பெரும்பாலும் அந்த ஏரியாவை தவிர்த்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு அவசரமாக மாந்திரிகவாதியும் சீடர்களும் கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிர் முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது, அப்போதான் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே விட்டாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் அந்த ஆலமரம் மற்றும் ஏரிக்கரை பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்களாமே. அதையும் மீறி எப்பயாவது 1 வருடம் 2 வருடத்துக்கு யாராவது போனாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க போனாங்க அப்படின்னா அவங்க சரளமாக தான் மீட்டெடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல் சரண்யா அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.